ஃப்ராங்க்லினோட தம்பி வந்துட்டு ஆஃபீஸில் போய் வந்துட்டு விட்டுறான். ஆனால் இங்கே தானே வேலை, சரிடா இறங்கிக்கூடா, பாய்ண்ணா பாய் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு ஃப்ராங்க்லின் வந்துட்டு அவனோட தம்பியை வந்துட்டு பார்த்துட்டு அவனை வந்துட்டு ஏறிக்க சொல்கிறா. டேய் ஏறுன்னா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு ஒரு ரகசிய இடத்துக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு வரான். அங்கே வந்துட்டு ஃப்ராங்க்லினோட தம்பி வந்துட்டு போட்டு தள்ளுறான். அதுக்கு வந்துட்டு போலீஸ் வந்துட்டு வந்து பிடிக்க பார்க்குறாங்க. ஏன்னா அவன் வந்துட்டு பிடிக்க பார்க்கல. டேய் ஆஹாஹாஹா ஃப்ராங்க்லின், நீ சாவனா ஒரு தம்பி கொண்டுட்டுனா. இந்த பக்கம் வந்துட்டு சோஃபியா வந்துட்டு அவரோட தங்கச்சி வந்துட்டு டீச்சர் வேலையில் போய் வந்துட்டு ஸ்கூலில் போய் விட்டுறா. அதுக்கப்புறம் பாய்க்கா பாய். அதுக்கு வந்துட்டு மண்டப்போடு வந்துட்டு அந்த சோஃபியாவோட தங்கச்சியை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் வந்துட்டு ஒரு ரகசிய இடத்துல போய் வந்துட்டு ஷூட் பண்ணுறான். டேய் இனிமேல் நீ ஏதாவது பண்ண அவ்வளோதான். சொல்கிறான். ஏய் எங்கடி தப்பிச்சு போகிறேன்? ஏய் வரண்டி எட்ரி 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 எட்ரி. ஐயோ வண்டி வர பஞ்சர் ஆகுது. ஐயோ இல்லையோ வண்டி வர ரொம்ப பஞ்சர் ஆகுது. ஐயோ அதுக்குமா வந்துட்டு சோஃபியா தங்கச்சி வந்துட்டு போட்டுடுறாங்க. 1 hour லேட்டருக்கு அப்புறம் வந்துட்டு ஃப்ராங்க்லின் வந்துட்டு கூப்பிட்றான். டே ஃப்ராங்க்லின், உன்னோட தம்பி செத்துக்கிடுமா பாடுறா, அதுவும் இங்கே ஒரு ரகசிய இடத்துல போய் பாரு செல்லோன்னா. அந்த சத்தியமாக நான் தான் கொன்னேன், நீ யார்கிட்டயும் போட தேவையில்லை, சீக்கிரமாக போய் பாடுறா அப்படி வந்துட்டு சொல்லிட்டு ஃப்ராங்க்லின் வந்துட்டு பயத்தில் வந்துட்டு உடனே வந்துட்டு அவன் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போய் பார்க்குறான். வந்துட்டு செத்து கிடக்குறான். ஐயோ என்ன நடக்குது? அதுக்கு வந்துட்டு சோஃபியா வந்துட்டு, ஏய் சோஃபியா, ரயில்வே பிரிட்ஜில் பாரு, உன்னோட தங்கச்சி அப்படியே பீஸாக கிடப்பா, போய் பாரு செல்லும், போய் சத்தியமாக நான் தான் கொன்னேன், ஏதோ பண்ணிடாதா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இது சோஃபியாவும் வந்துட்டு போய் பார்க்குறா. ஐயோ என்னாச்சு ஃப்ராங்க்லின், என்னோட தங்கச்சி யாரோ மண்டப்போடு சுட்டு தள்ளிட்டான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு வந்துட்டு தெரியல, உடனே நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, எனக்கு வேறு என்ன பண்ண தெரியல. ஆமாண்ணா, நானும் அந்த பிரச்சனையில் நானும் மாட்டிக்கிட்டு இருக்கேன். உடனே இப்போ நம்ம வந்துட்டு எங்கே இருக்கிறோன்னு தெரியல, நான் இங்கே இருக்கேன், அவன் என்ன சொல்கிறான்னு, நீ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ சரியா? ஓகே நான் வீட்டுக்கு நான் வந்துட்டேன், சீக்கிரமா வா. ஐயோ என்ன பண்ண தெரியல அப்படியே வந்துட்டு சொல்லிட்டு ஹாய் ஸ்பீடில் வந்துட்டு சோஃபியா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகிறான். சிங்கம் சார் சார், என்னோட தங்கச்சியும் ஃப்ராங்க்லினோட தம்பியும் யாரும் ஷூட் பண்ணிட்டாங்க, மண்டோட தான் ஷூட் பண்ணிட்டாங்க, அவன் வீடு எங்கே தெரியுமா? தெரியும் சோஃபியா, அவன் ஒரு ஜிம்மில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஜிம்மா சார்? ஓகே சார், இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் அந்த ஜிம்முக்கு போய் அவனுக்கு தெரியாமையே போய் அவனை போய் சுட்டுருங்க சார். என்ன அவன் ராக்கெட் லான்ச்சரே வச்சுருக்கான் சார். ஆனால் அவனுக்கு தெரியும் சரி ஓகே சார், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு சோஃபியா வந்துட்டு உடனே வந்துட்டு ஃப்ராங்க்லின் வந்துட்டு கால் பண்ணுறான். ஃப்ராங்க்லின், அவன் ஒரு ஜிம்மில் தான் இருக்கான், நீ போய் அவனை பாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு ஹை ஸ்பீடில் வந்துட்டு அந்த மண்டவோட வந்துட்டு தேடி வந்துட்டு போகிறான். அவனும் ஏன்னா அதுக்கும் இங்கே வந்துட்டு ஃப்ராங்க்லின் வந்துட்டு அந்த இதுக்கு ஜிம்முக்கு வந்துட்டு போயிடுறான். ஏய் வாப்பா ஃப்ராங்க்லின், உன்னோட தம்பிலாம் செத்து கிடப்பா, அதான் முன்னையே சொன்னல, இப்போ நான் உன்னை என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்க மருந்து வந்துட்டு சுட்டுடுறேன். ஃப்ராங்க்லின் வந்துட்டு மயக்க மருந்து யூஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே போகும்போது வந்துட்டு அப்புறம் வந்துட்டு போலீஸ் நடமாட்டம் வந்துட்டு நிறையா வந்துட்டு வருது. ஐயோ நான் என்னடா பண்ணேன், ஏய் யார் கேட்டு என் ஃப்ராங்க்லின் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு போலீஸ்காரங்க ஒருத்தவங்க வந்துட்டு தூக்கி போட்டுடுறாங்க. சார் நான் ஏதோ பண்ணேன் சார், எல்லாமே வேலை அந்த ஜாம்பியோட வேலை தான்
அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இது இவன் வந்துட்டு வந்துடுறான். பண்ணதே நீ தான், இதில் வேற பொய் சொல்றியா நீ? சார் 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 ப்ளீஸ் சார், நான் எதுவும் பண்ணல சார். உன்னை தூக்கி 100 வருஷமா இந்த ஜெயிலில் வைப்பேன்டா நான். உனக்கு சாப்பாடு கூட தரமாட்டேன் நான். சாப்பாடா சார்? நானும் ஜெயிலில் எப்படி வேணும் தப்பிப்பேன் சார். ஆனால் ஜெயிலுக்கு பதிலாக நான் வேற ஜெயில் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு பதிலாக நான் ஒரு லேசர் லைட் ஜெயில் வச்சிருக்கேன். லேசர் லைட்டு சார் 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 அது மட்டும் வேணாம் சார். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஆமாங்க காய்ஸ், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் ஜெயிலுவேன். டேய் எங்கள் சப்ஸ்கிரைபர் கிட்ட ஏன்டா பேசிகிட்டு இருக்கேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க லைக் பண்ணிக்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், எல்லாமே பண்ணிக்கோங்க காய்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால் இந்த ஜெயிலேருந்து வெளில வர முடியும் காய்ஸ். டேய் வாய முடுறா. ஓகே காய்ஸ், சொல்கிறது கேட்காதீங்க.